ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அருமையான திருச்சபை பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2 மாதங்கள் நம்முடைய கண்ணை கண்ணிக்கும், நம்முடைய காலை இடறலுக்கும், நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும் தப்புவித்து ஜீவன் சுக பலத்தோடு இந்த 3வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க செய்த ஆண்டவருக்கு நல்ல கைகளை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் நம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்ட வாக்கியத்தின்படியே கடந்து போன எல்லா நாட்களிலும் ஒரு தகப்பன் தன் புத்திரனை சுமந்து கொண்டு வருவதைப் போல இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களையும் என்னையும், உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் கர்த்தரே கரம் பிடித்து நடத்தி வந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். கடந்த 2 மாதங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி கொண்டு வந்த இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிற மாத்திரம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்களேன், இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர். நீங்க சொல்லலன்னா அந்த வாழ்த்துதல் எனக்கு வந்துடும். நான் என் எல்லாம் பெருகிக்கிட்டே போகும். நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நான் சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே, இதுவரைக்கும் உங்களை நடத்தினவர் இனிமேலும் நடத்தாமல் எப்படி இருப்பார்? கவலைப்படாத, கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2 நாட்களிலே நாம் அநேக சத்தியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், இன்னும் கேட்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்ததற்குரிய நோக்கம் பல வழிகளிலே பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாலும் அதை ஒரே மையமாக கொண்டு வந்து இணைத்து சொல்லக்கூடுமானால் அதனுடைய ஒரே பிரதான நோக்கம் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்காகவே பிறந்தார், நமக்காக கொடுக்கப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். அவருடைய பெரிதான நோக்கம் நாம் அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கப்பட வேண்டும், நாம் அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்தார். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் நமக்கு தெரியும், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் வெளிப்பட்டு வந்தார். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், பிள்ளைகளாகிய நாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை விடுவிப்பதற்கு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு வெளிப்படுத்தினார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14-15 வாசிக்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறதை போல நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகவே இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்தார். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி 15வது வசனத்தில் மிக தெளிவாக அப்போஸ்தலர் மிக அருமையாக எழுதியிருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு வந்தார். இப்படி நிறைய இருக்கு. ஆண்டவருடைய வருகை குறித்து, முதல் வருகை குறித்து இப்படி எந்த ஆங்கிள் நம்ம, எந்த கண்ணோட்டத்துல நம்ம தியானித்தாலும் அதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய்ந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை நல்ல வாய்களை திறந்து முடிந்ததென்று நினைத்தனா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே தேங்க்யூ லார்ட். முடிந்ததென்று நினைத்தனா ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தர்மையான 3வது மாதத்தின் முதல் நாள் மாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே திருச்சபை பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமித்து அமர்ந்திருந்து நீரே தெய்வம் என்று அறியவும் உம்முடைய மகத்துவம் உள்ள நாமத்தை பாடி மகிமைப்படுத்தவும் தெய்வம் பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மீதம் இருக்கிற பகுதியை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்த பிரதான நோக்கம் தெய்வத்திற்கும் மனிதனுக்கும் இடையே காணப்படக்கூடிய பிரிவினையை உடைத்து மீண்டும் ஆதி ஏதேனின் அனுபவத்தை தெய்வ பிள்ளைகளாக எங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும், இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் என்னை அன்போடு அழைத்த அருமையான போதகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை மீட்டி மிக அருமையாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தின அருமையான தம்பிமார்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்த ஒரு பிரதான நோக்கம் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் கண்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3 யோவானின் புஸ்தகம் அதனுடைய ஒரே அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் பிரியமான காயுவுக்கு என்று அதை சொல்லப்படுகிறது. நான் அதை கொஞ்சம் இப்படியாக உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரியமான பிள்ளைகளுக்கு என்று சொல்ல விரும்புகிறேன். அவரை ஆராதிக்கிற, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கிற விரும்புகிற அவருடைய பிரியமான பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நான் அங்கே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆவியானவர் அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்துமாவை போல, ஆத்துமா எப்படி
நீலூடி காலம் அது இருக்க போகிறதோ அதே போல நாமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமா எப்படி வாழ வேண்டுமா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறேன் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 40-41வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 40-41 வாசியுங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்திலே வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொன்னான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய விருப்பத்தை தன்னை தேடி வந்த குஷ்டரோகிக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே காணப்படக்கூடிய ஒரு மனிதன், குடும்பத்தினாலும் சமுதாயத்தினாலும் திருச்சபையினாலும் புறக்கணிக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பாக வசிக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அவ்வழியாய் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு இயேசுவினிடத்திலே வேகமாக ஓடி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவர், எப்பா எனக்கு சித்தம் இல்லை, நீ உன் வாழ்நாள் எல்லாம் இந்த குஷ்டரோகத்திலே வாழ்ந்து சாகு என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து மனதுருகி தன்னை தேடி வந்த அந்த மனிதனை பார்த்து சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்க கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வெளியரங்கம் ஒருவேளை நன்றாக இருக்கிறதை போல காண்பித்துக் கொண்டிருந்தாலும், காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த ரங்கத்திலே பலவிதமான இழப்புகளின் மத்தியிலும், வேதனையின் மத்தியிலும், நிந்தைகளின் மத்தியிலும், அவமானங்களின் மத்தியிலும், துன்பத்தின் மத்தியிலும் தான் நம்முடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். இது ஆண்டவருடைய சித்தமா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ இந்த வியாதியில இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, மகளே நீ இந்த நெருக்கத்தில் இருப்பது என்னுடைய சித்தம் அல்ல, மகனே நீ இந்த பயத்தின் அடிமைத்தனத்திலே மூழ்கி இருப்பது எனக்கு சித்தம் அல்ல, நீ இந்த தோல்வியின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பது எனக்கு சித்தம் அல்ல, நீ சமாதானத்தை இழந்து போனவனாய் ஒவ்வொரு நாளும் வேதனையின் உச்சகட்டத்தில் அமிழ்ந்து கிடப்பது எனக்கு சித்தம் அல்ல. என்னுடைய பிரதான சித்தம் என்ன என்று சொன்னால், நீ உன் நெருக்கத்தை விட்டு விசாலத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த கடன் பிரச்சனையை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த வியாதி என்கிற அடிமைத்தனம், அதாவது சந்ததி சந்ததியாய் பின்தொடரக்கூடிய சில வியாதிகளிலே இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். காய்ச்சல், சளி இதெல்லாம் சீசன் டைம்ல வரக்கூடிய ஒரு வியாதி. ஆனா சந்ததி சந்ததியாய் பின்தொடரக்கூடிய அநேக வியாதிகள் உண்டு. அந்த வியாதியில் இன்னைக்கு அநேக திருச்சபை பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வியாதியின் போர்வையிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருப்பது தேவனுடைய பிரதான சித்தமா என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா எனக்கு சித்தம் நீ சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு சித்தம் என்னை ஆராதிக்க வருகிற தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு சித்தம் நீ கடன் பிரச்சனை இல்லாமல் ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். எனக்கு சித்தம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, தேவன் விரும்புகிற ஒரு சமாதானம், ஒரு அமெரிக்கையான ஒரு ஜீவி இன்னைக்கு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதா என்று சொன்னால் 99% கிறிஸ்தவர்கள் வெளி தோற்றத்துக்கு தாங்கள் நன்றாக இருக்கிறதை போல காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த ரங்கத்திலே அழுகையும் வேதனையும் பற்கடிப்பும் தான். கடந்த நாட்களிலே திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய லாரா பாரடைஸ் என்கிற 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, அங்கே நான் ஊழியத்துக்கு கடந்து ஒரு half an hour, அரை மணி நேரத்துக்கு முன்னாகவே நான் கடந்து போய்விட்டேன். நான் கடந்து போன வாகனம் ஒரு சாதாரண பிளாட்டினோ பைக். அங்க நிக்குது ஒரு சாதாரண ஒரு பிளாட்டினோ பைக்.
ஆனா நான் அங்கே போகும் பொழுது 3 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கிறதே, இது எந்த வாசல் வழியாக நான் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாதபடியினாலே அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ரோக் என்கிற ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரியின் அருகிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை அழைத்தவர்கள் தொலைபேசியில தொடர்பு கொள்ளும் பொழுது நான் அவர்களோடு கூட உள்ளே சென்று விட வேண்டும் என்று சொல்லி நான் கொஞ்சம் பிஃபோராக வந்தபடியினாலே நான் அந்த ஆஸ்பத்திரியின் வளாகத்துக்கு வெளியாக நான் காத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்குள்ளே ஒரு ஆச்சரியம் ஊட்டக்கூடிய ஒரு காரியம், ஒரு நடுங்கத்தக்கதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அந்த கூடுகைக்கு கலந்து கொள்ள வருகிற எல்லாரும் பெரிய ஒரு விஐபிகள். அங்கே கடந்து வந்த வாகனம் எல்லாம் குறைந்தது 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருந்து கூடுனது கிட்டத்தட்ட 75 லட்சம் மதிக்கத்தக்க உயர்தரமான நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கார்களிலே ஒவ்வொருத்தரும் கலந்து வந்தார்கள். இப்ப எனக்கு ஒரு உள்ளான ஒரு பெரிய போராட்டம் வந்து விட்டது. ஆண்டவரே, இங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற நான் சாதாரண ஒரு பிளாட்டினோ 2 வீலர் பைக்ல வந்திருக்கிறேன். ஆனா என்னுடைய வார்த்தையை கேட்க கடந்து வந்திருக்கிறவர்கள் பெரிய பெரிய மதிப்புடையவர்கள், அநேக லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த கார்களில் வந்திருக்கிறார்களே. எப்படி நான் இவர்களுக்கு போதிக்க முடியும்? எப்படி இவர்கள் என்னுடைய பிரசங்கத்தை கேட்பார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னிடத்திலே சொன்னார், உனக்கென்று ஒரு நபர்களை நான் இங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உன்னை நான் இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரத்தின்படியே ஒரு குடும்பத்தை நான் இங்க வைத்திருக்கிறேன். அந்த ஒரே ஒரு குடும்பத்துக்காகத்தான் நான் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னான். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. நானும் போகல, கொஞ்சம் தள்ளியே தான் இருந்தேன். திடீரென்று என்னை அழைத்தவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு, பிரதர் எங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது நான் அவுட் சைடு வெளியே தான் இருக்கிறேன் ஐயா என்று சொல்லும் பொழுது உள்ளே ஒரு வாகனம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் ஆண்டவர்களை திடப்படுத்திக் கொண்டு கர்த்தர் நான் கூட இருக்கிறேன், பேசுவேன் என்று சொன்னார். அங்கே போன உடனே கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் கொடுத்ததுக்கு பிற்பாடு நல்ல ஒரு பஃபே சிஸ்டம் கொடுத்தார்கள், நல்ல ஒரு ஆஃபரிங் கொடுத்தார்கள். வேகமாக கிளம்பி என்ன செஞ்சிருந்தேன், பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போய்விடும் என்று சொல்லி நினைத்தேன். ஆனாலும் என்னுடைய உள்ளான மனுஷன்ல ஒரு பெரிய போராட்டம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, ஆண்டவர் ஒரு குடும்பத்தை முன்குறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். கூட்டம் என்னிடத்துக்கு வரவில்லை. பஃபே சிஸ்டம் டைம்ல சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒருவரும் என்னிடத்தில் வந்து அந்த நபர், அதாவது அந்த பாதி என்னிடத்தில் வரவில்லை. மற்றும் நிறைய பேர் வந்து பேசினார்கள். இப்ப நான் வாகனத்தை என்னுடைய பைக்கை எடுத்துட்டு புறப்பட்டு போகக்கூடிய நேரம் வந்து விட்டது. இன்னும் யாரும் வரவில்லை ஆண்டவரே என்று சொல்லி எனக்குள்ளே ஒரு போராட்டத்தோடு மாடியிலிருந்து இறங்கி நான் என்னுடைய வாகனத்தின் மேல காலை போட்டு வாகனத்தை எடுப்பதற்கு திருப்புகிறேன். பின்னாடி ஒரு கார் ஓபன் ஆகிற சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா 40 லட்சம் மதிக்கத்தக்க லேட்டஸ்ட் இன்னோவா கார். ஒரு தாயார் இறங்கி வந்தார்கள். குறைந்தது ஒரு 50 வயதுக்குள்ளதான் இருக்கும், 45 இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கும். ஏராளமான நகைகள் போட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்கிட்ட வந்து, தம்பி கொஞ்சம் பேசணும் அப்படின்னாங்க. என்னம்மா? நான் உடனே ஆண்டவரை இவங்க தானோ அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்னா இவங்க தான்ப்பா. ஆனா ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அவர்கள் அவ்வளவு ராயலாக இருந்தார்கள். என்னிடத்துல வந்து சொன்னாங்க, பிரதர் இன்னைக்கு பிரசங்கம் முழுக்க முழுக்க எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் தான். என்னங்க சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க வெளி தோற்றத்துக்கு தான் நாங்க இப்படி இருக்கிறோம், ஆனா அந்த ரங்கத்துல நாங்க நல்லா தூங்கி கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆகிவிட்டது. 7 மாதங்கள் என் கணவனாருடைய ஞானமற்ற செயலினாலே கிட்டத்தட்ட 1.25 கோடிக்கும் அதிகமாக நாங்கள் கடன் பிரச்சனையில் நாங்கள் சிக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். 1.25 கோடிக்கு அதிகமாக. இப்ப என் கணவனாத்தில் நான் சொல்லுகிறேன், நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாகனம் தேவையில்லை. இந்த வாகனத்தை எல்லாம் வித்துவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வித்துட்டு எப்படியாவது இந்த மன வேதனையிலிருந்து இந்த நெருக்கத்திலிருந்து வெளியே வந்து விடுவோம் என்று சொன்னால் என் கணவனார் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளாக இந்த சமுதாயத்தில் நம்ம இப்படியே வாழ்ந்து விட்டோம். இப்ப நம்ம வாகனம் இல்லாம 2 வீலர்ல வந்தானா, இல்ல வாகனம் இல்லாம வாடகை கார்ல வந்தானா இந்த சமுதாயம் நம்ம எப்படி மதிக்கும்? நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி மதிப்பார்கள்? எப்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அப்படி வாழ்வதற்கு பதிலாக நான் மருந்து குடித்து விட்டு செத்து விடுவேன் என்று சொன்னார்கள். நன்றாய் கவனியுங்கள். சில காரியங்களை அவர்களோடு கூட ஆவியானவர் பேசும்படிக்கு கட்டளையிட்டார். கிட்டத்தட்ட மீண்டும் 2 மாதங்களுக்கு பிற்பாடு அவர்களுடைய தயவினாலே மதுரை ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட்ல மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன்.
ஒருவேளை நீங்க கேட்கலாம் 1.25 கோடியிலிருந்து வெளியே வந்துட்டாங்களா அப்படிங்க என்கிட்ட கேட்கலாம். ஆனா கடைசி வரைக்கும் இழந்த சமாதானம் அவங்களுக்குள்ள வந்துட்டு நான் நினைக்கிறேன் இந்த நிமிஷத்துல கிட்டத்தட்ட மேக்சிமம் அவங்க அடைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த தேவையான சமாதானத்தை கர்த்தர் பரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுத்து விட்டார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் 40 லட்சம் மதிக்கத்தக்க நல்ல உயர்தர ஒரு வாகனத்தில் அவர்கள் கடந்து வந்திருந்தாலும் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல ஒரு பிசினஸ் மேன், சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது சமுதாயத்தில் நிற்கிறவர்களாக அவர்கள் காட்சி அளிக்கிறார்கள். சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கை உடையவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனா அந்தரங்கத்தில் 7 மாதம் அவர்கள் தூக்கம் இல்லாமல் ஒரு வேதனையின் உச்சகட்டத்துக்குள் வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்டதான போராட்டத்திலே தான் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேகர் கலக்கத்தின் மத்தியிலே தான் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் சொல்லுவது உண்டு, பிரதர் 6 மணிக்கு மேல ஆயிட்டுனா எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்து விடுகிறது. இருள் சூழ 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 என்னை அறியாமலே பயம் வந்து விடுகிறது. அநேகருக்கு மரண பயம், அநேகருக்கு நிகழ்காலத்தை குறித்த கவலை, வருங்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, சரீரத்தில் கடந்து வந்திருக்கிற வியாதி குறித்த கவலை. ஆனா நம்ம ஒண்ணு சொல்லுவோம், நாங்க ஆராதிக்கிற இயேசு ஜீவனுள்ள தேவன். அதை நம்ம சொல்லிடுவோம். ஆனா எல்லா பயமும் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இது தேவனுக்கு சித்தமா என்று சொல்லி கேட்டால் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் துன்பத்தின் உச்சக்கட்டத்தில் தேவனுக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்த ஒரே நோக்கம் நீங்க நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படியே நீங்க நினைக்கலாம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. எஸ், ஆஃப் கோர்ஸ், பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடுகள் நிரந்தரம் அல்ல. ஒரு பாடுகள் வருது என்று சொன்னால் அந்த பாடுகளுக்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த பாடுகள் கடந்து போகும். மீண்டும் ஒரு பாடுகள் வரும், அதற்கு சில காலங்களை கர்த்தர் வைத்திருப்பார். அந்த பாடுகளும் கடந்து போகும். இப்படி நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போகிற வரைக்கும் பாடுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் உதவி செய்வதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் ஃபாதர் பெர்க்மன் செய்ய சொல்வார், பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய், பாடுகள் அனுபவித்தே பரலோக தேவனுக்காய், கிறிஸ்துவை அறிகின்றதாகத்தினார், என் இயேசுவை அறிகின்றதாகத்தினார், எல்லாமே இழந்து விட்டே, நான் எல்லாமே இழந்து விட்டே. ஓ, இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போது சொந்தமல்ல, எனக்கென்று எதுவும் இல்ல, இப்போது சொந்தமல்ல. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயரின் புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் பாடுபட்டதினாலே படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியினாலே இந்த உலகத்திலே பாடுகள் வரும் பொழுது, இந்த உலகத்திலே கஷ்டங்கள் வரும் பொழுது நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல ஒரு பிரதான ஆசாரியராய், நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாய், நமக்கு உதவி செய்கிற ஒரு நல்ல தகப்பனாய் 24 மணி நேரமும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றா இருக்கணும்னு விரும்புறீங்க? இந்த 3வது மாதத்தில் பிரதர் நாங்க நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்தாரோ அந்த நோக்கங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் வெளிப்பட்டு வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் லகுவாக எளிதிலே நீங்கள் சிந்தையிலே வைக்கும் விதமாய்
எளிதிலே நீங்கள் கை கொள்ளும் விதமாய் ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கர்த்தர், உங்களோடு கூட இருந்து சோதனை நாட்களில் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற கர்த்தர், நீங்கள் எப்படி இருந்தால் நான் உதவி செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சில காரியங்களை நம்மோடு கூட பேசும்படிக்கு அதை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் பழக்கம் ஒரு வசனம் தான். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 2, 3. ஏன் புரட்டிட்டு இருக்கீங்க? எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க. தேவன் அருளின அவருடைய பரிசுத்த வார்த்தையின் மீது பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. தேவன், நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் உபத்திரவத்தில் இருப்பது கர்த்தருக்கு பிரியமல்ல. அதை தாண்டி ஒரு விசாலத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துன்பத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமல்ல. அந்த துன்பத்தை தாண்டி ஒரு இன்பமான ஒரு மதுரமான வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் கடன் பிரச்சனை, கடன் பாரம் என்கிற நெருக்கத்துக்குள் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் மாறாவின் அனுபவத்தை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் ஏளியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வீடு ஒரு லூசாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பவில்லை. உங்கள் வீடு ஒரு பெத்தேலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு நிறைய சத்தியங்கள் இருந்தாலும் சுருக்கமாக கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், முதலாவது, என் வசனத்தின் மீது நீ பிரியமாயிரு, என் வசனத்தை நீ இரவும் பகலும் தியானி. வெரி சிம்பிள். இது ஒரு பெரிய கஷ்டமா? நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மனுஷன் என்னெல்லாமோ பண்றான். ஆமா தானே? போன வருஷம் ஆந்திர பிரதேசத்துல நல்ல படித்தவர்கள், நல்ல உயர்தரமான கல்வியை கற்றவர்கள், நல்ல ஸ்டாண்டர்ட் பீப்புள் என்று சொல்லக்கூடியவர்கள், நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாழ்நாள் எல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி சாதாரண ஒரு மந்திரவாதி சொல்ல கேட்டு தன் 2 வாலிப மகளை இரவு நேரத்திலே பிசாசுக்கு பலி செலுத்தினான். எத்தனை பேர் பாத்தீங்க? செய்தியில பாத்தீங்களா இல்லையா? ஆந்திர பிரதேசத்தில் நடந்த சம்பவம். தங்கள் சொந்த பிள்ளைகளை ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு பலி செலுத்துவதற்கு இன்னைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். காரணம் என்ன? தங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் அவர்கள் தாழ்ந்திருக்காமல் நல்ல செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்துவதற்கு இன்னைக்கு துணிந்து விட்டார்கள். ஆனா ஆண்டவர், நீங்களும் நானும் நன்றாய் இருப்பதற்கு உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் கேட்கவில்லை. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தையின் மீது நீ பிரியமாயிருப்பா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்களேன். வேகமா நேரம் இல்ல. லூக்கா 6 கரெக்ட். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நன்றாய் கவனிங்க திருச்சபை பிள்ளைகளே. இந்த வசனத்தின்படி என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள், ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லுகிறீர்கள், பரிசுத்தரே பரிசுத்தரே என்று சொல்லுகிறீர்கள், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறீர்கள், நீ நான் தான் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாதிருக்கிறது என்ன? என் வசனத்தின்படி நீங்கள் வாழாதிருக்கிறது என்ன? என் வசனத்தின்படி நீங்கள் நடக்காதிருக்கிறது என்ன? என் வசனத்தை கைக்கொண்டு நீங்கள் ஜீவிக்காதிருக்கிறது என்ன என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்விக்குரிய வைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட், அந்த ஆவிக்குரிய ஜீவியம் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? வேத வசனத்தின்படி நாம் நடக்கிறோமா? அப்படி நடக்கவில்லை. அதற்கு காரணம் இன்னொன்று என்ன என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை நாம் கைகளிலே தூக்குகிறோம், உண்மைதான். இந்த வேத வசனத்தை தூக்கி கொண்டு திருச்சபைக்கு கடந்து வருகிறோம், உண்மைதான். எத்தனையோ கிறிஸ்தவர்கள்
நீங்கள் ராத்திரி நேரத்தில் நாய் ஊளை விட்டு என்று சொன்னால், ஒரு முறைக்கு 2 முறை அல்லது 2 முறைக்கு 4 முறை தொடர்ச்சியாக நாய் ஊளை விட்டு கொண்டிருக்குமானால் அநேகர் எடுத்துக்கொண்டு தலவாணிக்கு கீழே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆந்தை கத்தி கொண்டிருந்தால், ஐயோ ஆந்தை கத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பைபிளை அணைத்துக் கொண்டு கண் விழித்து ஆந்தையை போல உருட்டி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உண்டு, இங்கேயும் உண்டு. இதை காட்சி பொருளாக வைப்பதற்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கவில்லை. இதை ஏதோ கடமைக்கு தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது மார்போடு அணைத்துக் கொண்டு வருவதற்கு கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கவில்லை. இதை கர்த்தர் கொடுத்த ஒரு பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இதன் மீது வாஞ்சை கொண்டு, இதை நேசித்து, இதன் மீது ஒரு ஏக்கம் கொண்டு, இதை தியானித்து, இந்த பரிசுத்த வேதாகமம் காட்டுகிற வெளிச்சத்திலே நீங்களும் நம்முடைய பின் சந்ததி, நாமும் நம்முடைய பின் சந்ததி நடக்கும் பொழுது நித்திய காலமாய் வானத்தின் மன்னாவினாலே, வானத்தின் ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் மீது அன்பாயிருந்தால், ஒருவன் என் மீது அன்பாயிருந்தால் அவன் என் வேத வசனத்தின்படி நடப்பான். அதுதான் உண்மையான அன்பு. திருச்சபையில் ஆட்டை கொண்டு கொடுப்பதினாலே நான் கர்த்தர் மீது அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னால் கர்த்தர் அந்த அன்பை அங்கீகரிக்க மாட்டார். திருச்சபையில் முட்டையை கொண்டு வைக்கிறதுனாலே கர்த்தர் அதை அங்கீகரிப்பாரா என்று சொன்னால் அது கம்மிதான். தேவன் அங்கீகரிக்க யாரை அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால், இந்த வசனத்தின்படி யார் நடக்குகிறார்களோ, இந்த வசனத்தின்படி யார் வாழ்கிறார்களோ, எந்த மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இந்த வேத வசனத்தின் மீது கட்டப்பட்டு இருக்கிறதோ அந்த மனிதன் நன்றாயிருப்பான். நீங்க நன்றாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்க நன்றாயிருப்பதற்கு வேற எதை நீங்க செய்கிறீர்களோ இல்லையோ, இந்த வசனம் காட்டுகிற அந்த வெளிச்சத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கல்யாண வீட்டிலையும் 128வது சங்கீதத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அடுத்து வரும், உன் கையின் பிரயாசத்தை. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுறது யார் தெரியுமா? Of course. இதான் உண்மை. இது எவ்வளவு பெரிய சாபம் தெரியுமா? நீங்க கடினமா உழைக்கிறத நீங்க சாப்பிடணும் தெய்வ பிள்ளைகளே. உங்க பிள்ளைகள் சாப்பிடணும் தெய்வ பிள்ளைகளே. உங்க பேர பிள்ளைகள் சாப்பிடணும். உங்க குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும். எல்லாவற்றையும் தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். மருத்துவமனைக்கு அது போகிறது என்று சொன்னால் எங்கேயோ பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்? இதை நேசித்து, இதை வாசித்து, இதன்படி நடக்கிறவன். ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். சாயர்புரம் பகுதியில் இருந்து 35 ஆண்டுகளுக்கு முன்பாக சொற்ப பணத்தோடு, நல்ல கவனிங்க, எல்லாவற்றையும் இழந்து போய் கடைசியா தன் மனைவி தன் காதலை போட்டிருக்கிற ஒரு ஒட்டு கம்மலை கலட்டி அடகு வைத்து அந்த சொற்ப பணத்தோடு 2 கை குழந்தையோடு ஒரு கணவன் மனைவி உடுமலைப்பேட்டைக்கு புறப்பட்டு சென்றார்கள். உடுமலைப்பேட்டை ஒரு 10க்கு 10 ஒரு சின்ன கடையை வாடகைக்கு எடுத்து ஒரு சின்ன மளிகை ஷாப்பை ஓபன் பண்ணினார்களாம். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன கடை, கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் மனைவியுடைய கடைசி ஒட்டு கம்மல். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை திறன் எப்படி இருக்கு என்று சொன்னா, அதே உடுமலைப்பேட்டையில இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டை வைத்திருக்கிறார். சொந்தமாக நல்ல பெரிய வீடுகளை கர்த்தர், வீடை கொடுக்கல, வீடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளை நல்ல உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அதற்குரிய ரகசியம் என்னையா என்று சொல்லி அவருடைய அருகிலே அமர்ந்து கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பிரதர், 30-33 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒன்றுக்குமே நாங்கள் வழி இல்லாமல் புறப்பட்டு வந்தோம். காலையில் 5:30 மணிக்கு மளிகை கடை நாங்கள் துறக்க வேண்டும். 5:30 மணிக்கு மளிகை கடை திறந்தால் 11:30 மணிக்கு தான் மளிகை கடை நாங்கள் அடைப்போம். காலையில 3:30 மணிக்கு பைக்கை எடுத்துட்டு எங்க போகணும்? உடுமலைப்பேட்டை மார்க்கெட்டுக்கு போகணும் காய்கறி வாங்குவதற்கு. வேலைக்கு போகிறவர்கள்
5:45 மணிக்கு கடைக்கு வந்து விடுவார்கள் காய்கறி பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அப்போ இவர் சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் சொல்றார், பிரதர் 3:30 மணிக்கு நான் மைக்க ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா 3 மணிக்கு நான் எழும்பி ஆயத்தமாகி அப்பா சமூகத்துல வந்து நிற்பேன். அவருக்கு ஜெபிக்க தெரியாது, படிப்பறிவு கம்மி, ஆனா பைபிளை திறந்து வச்சுட்டு முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சொல்லுவாரா, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தைய வச்சிருக்கீங்க, எனக்கு அந்த வார்த்தையை தாங்கப்பா, நீங்க என் கூட பேசலன்னா நான் வெளியே போக மாட்டேன். இன்னைக்கென்று எனக்கு என்ன மன்னாவை வைத்திருக்கிறீர்களோ, வார்த்தையை வைத்திருக்கிறீங்களோ, அந்த வார்த்தை எனக்கு தாருங்கள். அந்த வார்த்தை நீங்கள் தராவிட்டால் எனக்கு எவ்வளவு பணம் இன்னைக்கு வந்தாலும் சரி, எனக்கு அந்த பணம் வேண்டாம், நான் இன்னைக்கு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு அப்பா சமூகத்திலே உட்கார்ந்து இருப்பாராம். 3 மணில இருந்து முழங்கால நின்றுவார், பைபிளை தூக்கி வச்சுட்டு. 3:10 ஆகும், ஒரு சில இடத்துல உடனே கொடுத்துருவாராம், சில இடத்துல 3:20 ஆகும், வார்த்தை வராது. 3:30 ஆகும், வார்த்தை வராது, எந்திக்க மாட்டார், நிலையில் நிற்பார். 3:45 ஆகும், வார்த்தை வராது. 3:55 கர்த்தர் வார்த்தையை கொடுப்பாராம். ஹல்லேலூயா, நீ போ, நான் அவன் கூட வருவேன். இன்னைக்கு சில சத்துருக்கள் வருவான், அவன் கூட கொஞ்சம் கவனமாயிரு. இன்னைக்கு உன்னை பாவத்துல விழ தள்ளுவதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வருவான், கவனமாயிரு. இன்னைக்கு உன்னை கண்ணியில சிக்கிறதுக்கு சாத்தான் வருவான், கவனமாயிரு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரா, அந்த வார்த்தையை அப்படியே தன் சிந்தையில போட்டுட்டு அப்படியே ரிங்காரம் விட்டுக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உடுமலைக்கு போயிட்டு வருவா. உடுமலை அந்த மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாராம். அவர் சொல்லுகிறார், அந்த நாள் முழுவதும் ஒரு தகப்பன் தன் புத்திரனோடு கூட இருந்து நடத்துவதை போல கர்த்தர் என் வலப்பக்கத்தில் இருந்து என்னை நடத்துவதை நான் என் ஆவியிலே உணர்வேன். அந்த அனுபவம் இன்னைக்கு 35 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னைக்கும் குறையல. அதே அனுபவம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதுதான் ஸ்டாண்டர்ட். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எனக்கு அந்த வார்த்தை தான் முக்கியம். இந்த பைபிளை திறந்து திறந்து பிரியமாய் அதை நீங்கள் வாசிக்க பழக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு பேதையை ஞானியாக்கும், இது ஒரு பேதையை ஞானியாக்கும். ஒன்றுக்கு உதவாத ஒரு மனிதனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கும். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ, நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு நான் ஒப்பிடுவேன். எவ்வளவு பெரிய மேன்மை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை ஒரு மனிதன் விரும்பி வாஞ்சிக்கும் பொழுது அவனை கத்த சொல்லுகிறான், நான் கன்மலையின் மீது கொண்டு போய் வைப்பேன்பா. பெருவெள்ளம் வந்தாலும் பெரும் காற்று வீசினாலும் அவனை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த 3வது மாசத்துல முதல் நாள்ல சொல்றா, இந்த வேதத்தை நேசிக்கிற அனுபவம் இன்னைக்கு மிகவும் குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தை நீங்கள் நேசித்த அந்த வேதம் உங்களை நேசிக்கும். இந்த வேதத்தை நீங்க தூக்கி அப்படி தலைக்கு மேல வச்சிட்டான இந்த வேதம் உங்களை கொண்டு போய் வைக்கிற இடம் உன்னதமான ஸ்தலம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் தாங்க முக்கியம். அதான் தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய வேதம் என் ஆத்துமாவுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது, உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. இந்த வனாந்தரத்திலே ஒரு வழிகாட்டி நமக்கு வேண்டும். இந்த உலகம் ஒரு இருள் சூழ்ந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், சாபம் நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் சேஃபாய் பத்திரமாய் நடத்த வேண்டுமானால் அதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. யோவான் 1:1 வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எவ்வளவா இதை நேசிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்கல. அப்படின்னா நீங்க என்ன செய்யல? அப்பதான் தெரியுதுல்ல பிரதர், அதே சொல்றீங்களே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நேசிங்க, வேத வசனத்தை நேசிங்க. எதுக்கு நேசிக்கிறீங்க? நீங்க நேசிக்கிறதுனால ஆண்டவருக்கு எல்லைகள் விரிவாகுமா? நீங்க பைபிளை திறந்து வாசிக்கிறதுனால பரலோக ராஜ்யம் கொஞ்சம் பிளாட் கொஞ்சம் விரிவாகிட்டே போகுமா? இல்லை பிரியமானவர்களே, இதை நீங்க நேசிக்க நேசிக்க நீங்க வெட்கப்பட்ட இடத்துல இந்த வேதாகமம் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க கிருபை செய்யும்.
நீங்க வெக்கப்பட்ட ஆபீஸா இருக்கலாம், இல்ல சொந்தங்கள் மத்தியில இருக்கலாம், திருச்சபை நடுவுல இருக்கலாம், நீங்க வசிக்கக்கூடிய தெருக்கள் இருக்கலாம். வாட் எவர், எங்க நீங்க வெக்கப்பட்டு தலை குடிஞ்சீங்களோ, எந்த சூழ்நிலை நிமித்து தலை குடிஞ்சீங்களோ, கர்த்தருடைய ஊழியக்காரரை நான் சொல்லுகிறேன், தயவு செய்து இந்த 1வது நாளில, இந்த 3வது மாசம் 1ஆம் நாள்ல வேதத்தை நீங்க நேசிங்க. கடமைக்கு வேதத்தை நேசிக்காத எடுக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்குங்க. இன்னும் நீங்க புரியுற மாதிரி சொல்லணும்னு நேரம் ஆயிட்டு சொல்லணும்னா, இந்த கிறிஸ்துமஸ் எல்லாம் வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம்? ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம். ஆமா தானே? சிரிச்சிட்டாங்க, நம்மகிட்ட தான் வாரான் அப்படின்ட்டு ட்ரெஸ் எடுத்துருவோம். சில சகோதரிகள் ஜுவல்ஸ் எடுத்துருவாங்க. ஃபெஸ்டிவ் ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு சொந்த பந்தம்னா கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அது கிறிஸ்துமஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அந்த வெட்டிங் ஃபங்க்ஷன் வருவதற்கு இன்னும் ஒரு 40 டேஸ் இருக்கும், ஒரு 40 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். இப்ப பர்ச்சேஸ் பண்ணி எங்க வச்சிருப்போம்? நாங்க வந்து எடுக்க மாட்டோம், பயப்படாதீங்க. வச்சிருப்போம். இன்னும் 40 நாள் இருக்கு ஃபங்க்ஷனுக்கு. ஆனா நம்ம கை சும்மா இருக்குமா? ஒரு நாளைக்கு 365 நேரம் போய் இணைஞ்சிருவோம். அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உள்ள கொண்டு வச்சிருவோம். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிடும் போதே இன்னும் ஒரு பாட்டி பார்த்துருவோமே, திருப்பி ஓடுறது, திருப்பி திறக்கிறது, திருப்பி அதே. வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க எடுக்கிற சுடிதார் அவங்களுக்கே நல்லா இருக்காது, ஆனா அதையும் எடுத்து 300 வாட்டி போட்டு பாக்குறது நல்லா இருக்கா? இஸ் ட்ரூ, உண்மைதானே? பாருங்க, இன்னும் 40 நாள் இருக்கு ஃபெஸ்டிவல் கடந்து வருவதற்கு. ஆனா வாங்கி கொண்டு வந்த அடுத்த நாளில இருந்து, ஏன் அந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் பீரோவை திறந்து அந்த புடவைய, அந்த ஜுவல்ஸ் என்னென்ன வாங்கி இருக்குமோ அதெல்லாம் போட்டு பாக்குறோம். பாத்தீங்களா? நான் சொல்றேன், அதன் மீது காட்டுகிற வாஞ்சையை இதன் மீது காட்டி பாருங்கள். அதை காட்டிலும் விசேஷமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்லா கைகளை தட்டி. அத ஒரு வாரம் கட்டுங்க, பரவாயில்ல. ஜுவல்ஸ் தந்திருக்கிறாரா, ஸ்தோத்திரம். வஸ்திரம் தந்திருக்கிறாரா, ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு வாரம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இது முக்கியம். இதை திறந்து வாசிக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரியில சிந்தி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டுங்க, ஏராளமான ஆசீர்வாதம். நம்பர் 1, இந்த வசனத்தின்படி நீங்க இந்த வசனத்தை என்ன செய்யணும்? நேசித்து வாசிப்பீல. அன்னையிலிருந்து கை தூக்கல வாசி. ஏற்கனவே நாங்க வாசிக்க மாட்டோம், இனிமேலும் நாங்கள் வாசிப்பேங்கிற மாத்தம் கரங்களை வைத்துங்க. அப்பா பாக்கட்டு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாயிண்ட் நம்பர் 2 வாசிங்க. 50வது சங்கீதம் 15வது வசனம். மறந்துடக்கூடாது. முதல்ல 1வது சங்கீதத்துல பேசியிருக்கேன், அடுத்தது 50வது சங்கீதத்துல 15வது வசனம். நீங்க மறக்கவே கூடாது. கூப்பிடு. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பாவை நோக்கி நீங்க பார்க்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழும்பி நீங்கள் அப்பாவை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல, நேரம் இல்லை திறக்க வேண்டாம், வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வெளிப்பட்டு வந்தார். நம்மை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார்? பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். பிள்ளைகளாகி நாம் அவரை ஒவ்வொரு நாளும் எழும்பி அப்பா என்று சொல்லி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும். நல்லா கவனிங்க. நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் இங்க எல்லாமே மேக்சிமம் எல்லாருமே தகப்பன்மார்கள், தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க சேர்ல. எல்லாருமே பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் தான். ஆமா தானே? நல்லா கவனிங்க. நம்முடைய பிள்ளைகள் சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வாஞ்ச இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். என்ன தெரியுமா? என் பிள்ளை என்ன அப்பான்னு எப்ப கூடும், என் பிள்ளை என்ன அம்மான்னு எப்ப கூடும். அந்த ஏக்கம் இருந்திருக்கா இல்லையா? நாங்கெல்லாம் பிள்ளைய பெக்கல பிரதர், நீங்க தப்பான இடத்துக்கு வந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் யூத் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஏங்க உங்களை தான் சொன்னேன், தாய்மார்கள் அந்த உண்மையில இருந்துச்சா இல்லையா? அந்த ஏக்கம் இருந்துச்சா இல்லையா? நான் 2 பிள்ளைய பெற்றிருக்கேன்ப்பா. நான் உண்மையை ஓப்பனா சொல்றேன். 2 பிள்ளையும், என் மூத்த பையன் அவன் அவங்க அம்மாவை முதல்ல கூட்டான். பிள்ளைங்க முதல்ல என்ன வார்த்தை சொல்லும்? முதல்ல அத்தைங்க இல்லையா? இப்ப ஒரு பெரிய பிரச்சனை. பக்கத்துல கேட்டுறே, கரெக்டா சொல்லுடி, அத்தையா அம்மாவா அப்படின்னு பட்டிமன்றத்தை வீட்டுல வச்சிருங்க. என்ன சொல்லும்? அத்தை.
பார்த்தீங்களா, பரவாயில்லையே, நம்மளை விட அவனுக்கு அனுபவம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அத்தைன்னு கூடும். இப்ப அத்தைன்னு கூப்பிடும் பொழுது தாய்க்கு ஒரு ஏக்கம் வரும், அம்மான்னு பிள்ளை கூப்பிட மாட்டானா. இப்ப அம்மான்னு கூப்பிட்டுருவான். இப்ப அப்பா மண்டை சொரிஞ்சு நிற்பார். அப்பா அம்மான்னு கூப்பிட்டுட்டான், அப்பான்னு கூப்பிட மாட்டானா. இப்ப வெள்ள மீச வெள்ள மண்டலம் தாத்தான்னு கூப்பிடாதா? ஏக்கம் இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், நீங்க 70 வயசா இருந்தாலும் அப்பாவுக்கு யாரு தெரியுமா? நேத்து பிறந்த புது பிள்ளைதான். உங்களுக்கு தலை நிறைச்சிருக்கலாம், மீச நிறைச்சிருக்கலாம், நம்மளையே பார்த்து சொல்றானப்பா அப்படி நினைக்கலாம். நிறைச்சிருக்கலாம், முடி கொட்டி இருக்கலாம், பல்லு உருந்து போயிருக்கலாம், முடி கொட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அவருக்கு நீங்க யாரு தெரியுமா? பிள்ளை. பிள்ளை. இப்ப நல்லா கவனிங்க, உங்களை அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிற பிள்ளை திடீர்னு உங்களை அப்பான்னு கூப்பிடலன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? கஷ்டமா இருக்குமா இல்லையா? எவ்வளவு கஷ்டம் இருக்கும். திடீர்னு ஏதோ சம்திங். என் பையன் பாருங்க, இப்போ ரீசெண்டா நடந்த காரியம் சொல்றேன் நான். அவன் 7th டே ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மார்ச் மாசம் 9ஆம் தேதி வருது. அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணுமா. அந்த யூனிஃபார்ம் ரொம்ப காஸ்ட்லியா அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆனுவல் டேக்குன்னு ஒரு ஃபீஸ் வேற கட்ட சொல்லிருக்காங்க முதலா. இப்ப என் பையன் என்கிட்ட சொல்லிட்டான். நான் சொன்னேன், நீ அந்த ஒரே ஒரு பாட்டு தான் ஆட போறான், அந்த ஒரு பாட்டு நீ என்ன செய்ய வேண்டாம், ஆட வேண்டாப்பா, நீ போ அப்படின்ட்டான். இப்ப டீச்சர்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிட்டாங்க. டைரக்டா ஃபாதர் மதர்கிட்ட டீல் பண்ணான்னா வேலை என்ன செய்யாது, நடக்காது. பிள்ளை என்ன செஞ்சிருவோம், தொட்டியில கிள்ளி அள வைக்கிறது போல, உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வா, உங்க அப்பாட்ட வாங்கிட்டு வா, உங்க அம்மாட்ட கேளு. இப்ப சகோதரி உங்க சைட்ல ஏதாவது வேணும்னா அவள் சாப்பிடும் போதெல்லாம் நீங்க நச்சரிச்சிட்டு இருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? நச்சரிக்க மாட்டீங்களோ? கிறிஸ்துமஸ் வந்துட்டுன்னா நிறைய ஆண்கள் டிசம்பர் வந்தோடனே எங்கெல்லாம் ஓடலான்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்மள்ட்ட அப்பந்தான் மீன் குழம்புன்னு ஆசையா பிளேட்ல கை வைப்பாங்க. மாமா ஏத்தான் எங்க அசோகாவுக்கு போமா, இல்ல போத்தீஸு, சரிடி வாங்கி தரேன்டி அப்படின்னு ஐயா சொல்லியிருப்பாப்ல. சரிங்க. இப்ப சாயங்காலம் அவங்க 2 சப்பாத்தி சாப்பிடுவாப்புல, அதே உசுர வெறுத்து தான் சாப்பிடுவாப்புல. இப்ப அதையும் சாப்பிடும் போகும்போது அப்போ ஏங்க எப்ப கூட்டு போவிய, இப்படி டிசம்பர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆளை மெண்டல் ஆக்கிடுறது, அந்த ஆளை மெண்டல் ஆக்கிடுறது. அதே போல நம்ம பிள்ளை என்ன செஞ்சு தூண்டி விட்டு அந்த பிள்ளை நம்மளை நெருக்கி அந்த பிள்ளை கேட்கும், எப்பா வாங்கி தாங்கப்பா கொடுங்க கொடுப்ப. என் பிள்ளை கேட்டான் என்கிட்ட. அப்ப நான் என்ன செய்ய முடியாதுடா, ஒரு பாட்டு தான்டா, அந்த ஒரு பாட்டை நீ என்ன செய்ய வேண்டாம், அதுக்கு இவ்வளோ 1000 செலவு பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா என்கிட்ட? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கான், மூஞ்சி இப்படி வடக்க திருப்பிட்டு அப்படியே உட்காந்துருந்தான். என்ன அப்பான்னு கூப்பிடல, என்கிட்ட பேசல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. பிள்ளை எப்போதும் அப்பான்னு கூடுவான், இன்னைக்கு அப்பான்னு கூப்பிடலையே. உடனே என் ஒய்ஃப் சொல்றா, நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால அவன் கோவப்பட்டுட்டான். பிள்ளை கோவப்பட்டுட்டான்னு என்னால தாங்க முடியல. எப்பா நான் செய்யறேன்டா, கழுவி விடுறா அப்படின்னு எப்பான்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டான். நல்லா கவனிங்க, ஏன் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் பண்றேன் அப்படின்னா, என் பிள்ளை என்கிட்ட பேசல அப்படின்னு என் இருதயம் எவ்வளவு பதறுதோ. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம வாழ்க்கை சூழல் இன்னும் மாற மாட்டேங்குது. உங்க அப்பாட்ட பேசுங்க, அமர்ந்திருந்து பேசுங்க. அதிகாலையில் எழும்பி அப்பான்னு கூப்பிடுங்க. வேதம் சொல்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் உங்கள் அருகில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்? அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாளே. ஒரு தேவ பிள்ளை அதிகாலை எழும்பி அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது, நான் சொல்லுகிறேன், கூப்பிட்ட குரலுக்கு மறு நிமிஷம் உங்க பக்கத்துல கர்த்தர் வந்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதிகாலையிலே உங்க சத்தத்தை கேட்கணும்னு ஆண்டவர் ஆவலோடு காத்திருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த, உழைக்களத்தில் உழப்பட்ட நிலத்தை போல தன் சரீரத்தை உழுவதற்கு ஒப்பு கொடுத்த என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இழந்து போன அந்த ஏதேனின் உன்னத அனுபவத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு நல்ல சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவர் நினைக்கிறேன், என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடாதா? நம்ம அதிகாலை எந்திக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய திருச்சபையில் அதிகாலை ஜெபம் வச்சாலும் வர்றதுல 4 கிழவி மட்டும் வரும். ஏன்னா அவங்களுக்கு 2 மணில இருந்தே தூக்கம் வராது. புரியுதா? நீங்க சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலாமா? பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாகிவிட்டது.
இன்னைக்கு ஜெப வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இல்ல. நீங்க பாருங்க, பரிசுத்தவான் உள்ள படுத்து இருக்கிறார். அவர் படுக்கல, அவர் பூத உடல் தான் கிடக்கு. அவர் எங்க போயிட்டார்? இன்னைக்கு நம்ம திருச்சபைகளா நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழங்கால் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இன்னைக்கு அந்த முழங்கால எங்க? 20 ஜப்பானியா தான் கிடக்கு, 30 ஜப்பானியா தான் கிடக்கு, 40 ஜப்பானியா தான் கிடக்கு, 50 ஜப்பானியா தான் கிடக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுது. நம்ம தானே வாலிய பிள்ளைகள் வந்தாலும் முழங்கால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனா கல்வெட்டுல நான் அதை பார்த்தோன்னா கொஞ்சம் எனக்கு கண்ணு கலங்கிட்டு. இன்னைக்கு தான் அதை பார்க்கிறேன். அதை வாசித்த கொஞ்ச நேரம் வாசிக்கும் போது எனக்கு கண் கலங்கிட்டு. இப்படி ஒரு பரிசுத்தவன் இருந்திருக்கிறாரு, இப்படி முழங்கால் நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரு. நான் சொல்றேன், அவருடைய முழங்கால் தான் இன்னைக்கு நீங்க நான் சேஃபா நிக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த முழங்கால ரொம்ப நாளா நிக்க முடியாது. அன்ற சொல்லிட்டார், தானியேல் வந்தாலும் சாரி மோசே வந்தாலும் சாமுவேல் வந்தாலும் அவர்களுடைய கிரியைக்குரிய பலனத்தை அவங்க அனுபவிப்பாங்கன்னு அன்ற சொல்லிட்டார். அந்த முழங்கால்களிலே நீங்கள் இளைப்பாறினது போதும், உங்கள் தளர்ந்த முழங்கால்களை நீங்கள் திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தெய்வத்துக்கு முன்பாக நீங்கள் முழங்கால் படியிட்டு அப்பா என்று கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் உங்கள் முழங்கால்களை முடக்கி தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்றேன், நீங்கள் முழங்கால்கள் போடுவீர்களானால் பாதாளம் நடுநடுங்கும். நீங்கள் முழங்கால்கள் போடுவீர்களானால் இந்த பூமி 2ஆக பிளந்து இந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய 30 முக்கோடி பிசாசுகளும் உனக்கு விரோதமா எழும்பினாலும் நான் ஊழியக்காரனை சொல்லுகிறேன், உன் தலையில இருக்கக்கூடிய ஒரு முடிய கூட பிசாசு தொட முடியாது. விசுவாசிகள் மாத்திரம் கைகளை தட்டி அப்ப ரெண்டி சொல்லுங்க. வியாதி நெருங்க முடியாதுங்க, சாப நெருங்க முடியாது. உன் முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முடங்கி உன் நாவு தெய்வத்தை நோக்கி அப்பா என்று கூப்பிடுகிற வரைக்கும் எந்த பிசாசும் உன்னையும் உன் குடும்பத்தை தொட முடியாது. இன்னைக்கு முழங்கால் எங்கம்மா? மணிக்கணக்கா ரேஷன் கடையில காத்திருக்கிறீங்களே, மணிக்கணக்கா மருத்துவமனையில காத்திருக்கிறீங்களே, வீட்டுல இருந்தே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் காத்திருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் வேண்டாம்ப்பா, என் சமூகத்துல காத்திருந்து என்ன அப்பான்னு கூப்பிடு, உன்னை என் கண்மணியை போல நான் பாதுகாப்பேன், என் உள்ளங்கையில வச்சு நான் உன்னை பாதுகாப்பேன். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் இனி வரக்கூடிய நாட்களிலே மூடத்தான் செய்யும். ஆனாலும் தெய்வ சமூகத்திலே முழங்கால் போடுகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தருடைய மகிமை பாதுகாக்கும். அதர்வைஸ் யாரும் தப்ப முடியாது. யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நடப்பித்துக் கொண்டிருக்கிறேன், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது. என்னைக்கோ தேசத்துல கடைமுனையில ராக்கால எழும்பிட்டு, இங்க உபத்திரவ காலம் எழும்பிட்டு, வேதனையின் நாட்கள் எழும்பி விட்டது. 2023 துவங்கினதுல இருந்து உலகம் அழிந்து கொண்டிருக்கிறதை கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது, செவிகள் கேட்டு கொண்டிருக்கிறது. ஆனா முழங்கால் போடணும், வேதத்தை நேசிக்கணுங்கிற உணர்வு வர மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னார், எருசலேம் வீதியிலே பாரமான சிலுவையை தூக்க முடியாம ஆண்டவர் தூக்கி அப்படியே தடுமாறி பொத்தென்று விழுகிறார். உடம்பெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, எலும்புகள் தெரிகிறது, சதையெல்லாம் பிஞ்சி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலையும் கொடுமையான சவுக்கினாலே ஆண்டவரை அடித்து அடித்து துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து சில இரக்கம் உள்ளம் கொண்ட எருசலேமின் ஸ்திரீகள் வேதனையோடு அழும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எருசலேமின் குமாரத்திகளே, நீ எனக்காக அழாதப்பா, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். என் பிதா எனக்கு வைத்திருக்கிற பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிறேன், நீ உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழு. உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் முழங்கால் கொண்டு அழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஐயோ பிரதர், என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்கிறானே, உன் முழங்கால் சரியில்லை. பிரதர், நாங்கள் கடினமாக உழைக்கிறோம், ஆனா சமாதானம் இல்லை, முழங்கால் இல்லை. நீங்க நினைக்கலாம், ஏதோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசிட்டு போலாமே பிரதர், ஆனா ஊனாவே திருச்சபைக்கு தெரியலன்னா கிராமர் எங்க புரியும்? பேசிக்கே இல்லையே. வேதத்தை நேசிக்கிற அனுபவனிக்கு திருச்சபைக்குள்ள இல்லையே, முழங்கால் இல்லையே.
கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசாரமன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறாமா? எப்போ யார விழுங்கலான்னு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறு ஒன்றுக்கும் உங்கள் வீட்டுக்கு வருகிறான், வருவதில்லை. ஆனா நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாருமா? சீசர்களை பார்த்து சொன்னா, நீ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, அப்பான்னு கூப்பிடு. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்க நன்றாய் இருக்க வேண்டுமானா என்னை நோக்கி கூப்பிடு. பிரியமானவங்களே, நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. அதிகாலையில் எழும்பி ஒரு 5 மணிக்காவது, குறைஞ்சது 4 மணிக்கு எந்திக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்காவது எந்திரிச்சு உங்க வாய் திறந்து நீங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அப்பான்னு இருக்கணும். அப்பான்னு இருக்குமான நான் சொல்றேன், அடுத்த மாசம் இல்ல, இந்த மாசத்திலேயே உன் கண்கள் அதிசயங்களை காணும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை தட்டி 5 மணிக்கு நீ எழும்பி, நான் மீண்டும் சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், 5 மணிக்கு எழும்பி தேவ சமூகத்தில் உங்கள் முழங்கால்களை முடக்கி அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, உங்க பிள்ளை சூப்பரா மாறிடுவான். உங்க குடிகார கணவன் ரட்சிக்கப்பட்டுருவா. உங்க குடும்பம் பொத்தலான பைய போல இருக்கலாம். வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏதோ வேறு வழியா அப்படியே போயிட்டு இருக்கலாம். அதிகாலையில முழங்கால போட்டு அப்பாவை நோக்கி நீங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, ஏராளமான நன்மைகளை கத்த தருவா. பாயிண்ட் நம்பர் 3 நேரில் வாசிங்க, முடிச்சிரு. 100வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் வாசிங்க. அப்படி 3 சேர்த்து வாசித்துருங்க. போதும். அங்கே அருமையான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் அல்ல அவரே. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. நாம் அல்ல, அப்படிதான் இருக்கணும், சரியா? தெளிவா அது மட்டும் அழகா பிராக்கெட்ல போட்டிருக்கும் பாருங்க, நாம் அல்ல அவரே. அப்படின்னா என்னன்னா, எந்த காரியத்திலையும் ஒரு தெய்வ பிள்ளை சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் அல்ல கர்த்தரே. திருச்சபை சொல்லணும், நான் அல்ல கர்த்தரே. அல்லேலூயா. இந்த நான் என்பது, அந்த நான் என்கிற அந்த வார்த்தைக்கு தகுதி உள்ளவர் யார் என்று சொன்னா கர்த்தர் மாத்திரமே. நல்லா கவனிங்க, இந்த உலகம் எங்கிலும் வேற எந்த தெய்வம் அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. நான் எங்க அந்த ஒரே வார்த்தைக்கு யார் தான் சொந்தக்காரு? சொல்லுங்க, யார் தான் சொந்தக்காரு? கர்த்தர் ஒருவரே. நான், நானே கர்த்தர். என் நாளை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வருகிறான். நான், நானே கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறேன். நான், நானே கட்டுகிறவரும் கட்டவிழ்க்கிறவருமாய் இருக்கிறேன். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான் 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 என்கிற அந்த ஒரே வார்த்தைக்கு யார் தான் சொந்தக்காரு? அவர் மட்டுமே. நாம் காண்பவைகள், காணாதவைகள், காணக்கூடாதவைகள், இவை எல்லாவற்றையும் படைத்தது யார் தெரியுமா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே. தம்முடைய வார்த்தையினாலே வானங்களை படைத்தார். தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே சர்வ சேனைகளையும், வானத்தின் சர்வ சேனைகளையும் படைத்த தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமை பொருந்திய தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் ஒருவருக்குத்தான் அந்த உரிமை இருக்கிறது. அப்ப நாம் யார்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தேவ பிள்ளை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா? நான் அல்ல. சில பேர் வருவாங்க, பிரதர் மிக அருமையாக அந்த வீட்டை கட்டி முடிச்சிட்டீங்களே. ஆமா ஆமா, என் சம்பாத்தியத்துல நான் கட்டினேன் அப்படி சொல்லக்கூடாது. நான் அல்ல, கர்த்தர் வீட்டை கட்டி கொடுத்தா. பிள்ளைக்கு ரொம்ப சிறப்பாய் திருமணம் முடித்து கொடுத்துட்டீங்களா பிரதர்? நான் பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்கல, கர்த்தர் பிள்ளைய திருமணம் முடித்து கொடுக்க உதவி செய்தா. நல்ல ஜாப் கிடைச்சிட்ட, கர்த்தர் ஜாப் கொடுத்தா. நல்ல ஞானம் உங்களுக்கு இருக்குது, ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். பெற்றோரை கொடுத்தது கர்த்தர். உத்தியோகத்தை கொடுத்தது கர்த்தர். ப்ரமோஷனை கொடுத்தது கர்த்தர். மேன்மையை கொடுத்தது கர்த்தர். எதை காணாலும் சரி, எதை கொடுத்தாலும் சரி, அதை நீங்க பார்த்து ஒருத்தர் கேட்கும் போது நீங்க சொல்லணும், இது கர்த்தர் கொடுத்தா,
இது கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் உயர்த்துவீர்கள். ஆனா தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நன்றாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருபோது நமக்குள்ள பெருமை வந்துவிடவே கூடாது. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ளே காணப்படக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? பெருமை. நான் யாரு தெரியுமா அப்படிங்கிற பெருமை. நான் உங்களை யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசவில்லை. காலம் கடைசி காலமாக இருக்கிறது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவனுக்கு சேர வேண்டிய கனத்தை மனிதன் எடுப்பதை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆகவேதான் நான் தாழ்மையோடு சொல்லுகிறேன், சகோதரியே, சகோதரனே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, எப்போது நீ தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துவீர்களானால் தேவன் உங்களை கண்மலையின் மீது உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுடைய அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று பார்க்கும் பொழுது அவன் மேன்மையாக வாழ்ந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். எங்க முதலூர்ல ஒரு டீச்சர் இருக்கிறார். கர்த்தர் நல்ல ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு பையன் MBBS டாக்டர் முடிச்சுட்டு வந்திருக்கிறான். இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறான். மகள் நல்லா படித்து கொண்டிருக்கிறான். நல்ல சேலரி வாங்குறாங்க. நல்ல வெல் செட்டில் ஃபேமிலி. ஒரு நாள் ஊழியத்தின் பாதையில நாங்கள் ஒருவர் சேர்ந்து நாங்கள் போகும்பொழுது அவர் கார்ல போய் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், பிரதர், இன்றைக்கு நாங்க நல்ல வெல் செட்டிலா இருக்கோம். இன்னைக்கு நாங்க நல்ல செட்டிலா இருக்கோம். என் பையன் டாக்டரா இருக்கான். எனக்கு நல்ல உத்தியோகம் இருக்கிறது. பிள்ளை நல்லா படிச்சுட்டா. வீடு வாசல் தோட்ட துறவு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா முன் நாட்கள்ல கஞ்சிக்கு கூட நாங்க வழி இல்லாம கடந்த நாட்கள் உண்டு. எப்படி? கஞ்சிக்கு கூட நாங்க வழி இல்லாம கடந்த நாட்கள் உண்டு. எத்தனையோ முறை காலேஜுக்கு போகும்போது நான் பட்டினியாய் கடந்து போயிருக்கிறேன். ஆகாரம் இல்லாமல் கடந்து போன நாட்கள் உண்டு. சாப்பாடு இல்லாத நாட்கள் உண்டு. பட்டினியாய் தண்ணீரை மாத்திரம் குடித்து 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 படித்த நாட்கள் உண்டு. வறுமையின் உச்ச கட்டத்தில் என் குடும்பம் தள்ளப்பட்டு இல்லாமையிலும் இயலாமையிலும் எங்க குடும்பம் தத்தளித்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் எங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அந்த ஆதி அனுபவத்தை அவர் இன்னைக்கு சிந்தையில வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த ஆதி அனுபவம் இன்னைக்கு அவர் டீச்சர். இன்னைக்கு அவருடைய மகன் நல்ல ஒரு உயர்ந்த டாக்டர் என்கிற ஒரு பதவியில இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய மகள் இன்ஜினியர் என்கிற பதவியில இருக்கிறார். இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா ஒன்ஸ் அப்பான் எ டைம், முன் நாட்களில் அவருடைய அனுபவம் என்ன? கஞ்சிக்கு கூட வழி இல்லை. அது வெக்கத்தை விட்டு இன்னைக்கு என்னோடு கூட அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். பாருங்க, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அவருடைய அவ்வளோ உயர்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? கஞ்சி குடிச்ச நாட்கள் என்ன செய்யல? மறக்கல. இன்னைக்கு திருச்சபை மறந்துட்டு நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஒருவன் ஆதி நிலையை மறக்கும் பொழுது அவன் பாவத்துக்குள் விழுகிறவனாய் மாறிவிடுவான். சவுல் கழுதைக்கு பின்னாடி போனவன். தம்பி வர்ஷிப்ல அழகா சொன்னாங்க. சவுலுக்கு பின்னாடி கழுதைக்கு பின்னாடி போன சவுலை கர்த்தர் நம்பினார், அவனை ராஜாவாய் மாற்றினார். ஆனா 20 ஆண்டுகள்ல கழுதைக்கு பின்னாடி தான் போனேன் என்பதை அவன் மறந்து விட்டான். இப்பொழுது அவன் யார்? ராஜா. ஆனா முன்னாட்களில் அவன் யார்? கழுதைக்கு பின்னாடி போனவன், பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன். அவனே தன் வாயினாலே அறிக்கை செய்கிறான், பென்யமீன் கோத்திரத்திலே நான் எம்மாத்திரம், என் தகப்பன் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே சாமுவேலுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின ஒரு மனிதன் இன்னைக்கு 20 ஆண்டு காலம் சமஸ்த இஸ்ரவேலின் மீது ராஜாவாக இருக்கிறான். இன்னைக்கு அவன் சொல்லுகிறான், தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். தேவனை தேடுவதற்கு மனம் இல்லாமல் போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவனை தேடுவதற்கு பிரியமில்லாமல் அவன் போனதற்கு காரணம் என்ன? கழுதைக்கு பின்னாடி போனதை மறந்துட்டான். அதே தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, கரவலாடுகளுக்கு பின்னாடி போன என்னை என் தேவன் ராஜாவாக மாற்றி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னை அதிபதியாய் வைத்திருக்கிறார். எப்ப சொல்றான்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28-29 நீங்க வீட்டுல போய் வாசிங்க. சாலமோன் இடத்துல அவர் சொல்லுகிறார், எப்பா உங்க அப்பாவாகிய நான் எங்க போனேன்? ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தப்பா, என்ன தூக்கி கொண்டு எங்க வச்சிருக்கிறாரு? காரணம் என்ன தெரியுமா? நான் உங்க அப்பாவுடைய கட்டளைப்படி, ஏசப்பாவுடைய கட்டளைப்படி எல்லாம் நடந்தேன். அவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு பின் வரக்கூடிய சந்ததி உன்னை போல என்னை உத்தமமாய் பின்பற்றுவார்கள். ஆனால் தாவீதுக்கு என்றென்றைக்கும் அசையாதிருக்கிற நிலைத்திருக்கிற விளக்கு தண்டை ஏற்படுத்துவேனார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, என் பிள்ளை மதிக்க மாட்டேங்க, என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நூலை போல சேலை தாயை போல
சொல்ல மாட்டேங்கல. நூலை போல முடிச்சிடுறேன், 5 நிமிஷத்துல முடிச்சிருவேன். நூலை போல சேலை. பிள்ளை கெடுறதுக்கு இன்னைக்கு மெயின் யார் தெரியுமா? அஸ் அ பேரண்ட்ஸ். திருச்சபைக்குள்ள தகப்பனாரு நான் அப்படின்னு தூக்கும் போது பிள்ளை என்ன செய்யுமா? பின்னாட்கள்ல தூக்குவானா இல்லையா தம்பி? தூக்குவானா இல்லையா? யானை ஆண்ட வரி ஆண்டு சண்டைக்கு வருவாங்கிற மாதிரி அவன் பார்க்க. நல்லா கவனிங்க. அஸ் அ பேரண்ட்ஸ், நீங்க தாயாரா இருக்கலாம், தகப்பனாரா இருக்கலாம், கிராண்ட் ஃபாதரா இருக்கலாம், கிராண்ட் மதரா இருக்கலாம். தேவ சமூகத்துல வரும்பொழுது அந்த செருப்பு அங்க வீட்டுல வெளியே கலட்டும் பொழுதே டீச்சர் அப்படிங்கறத கலட்டிடணும், டாக்டருங்கிறத கலட்டிடணும், கலெக்டருங்கிறத கலட்டிடணும். கோடி பணம் பேங்க்ல இருக்கலாம், நான் கோடீஸ்வரங்கிற என்னதெல்லாம் இணைஞ்சிடணும். சர்ச்சுக்கு வெளியே கழட்டிட்டு அவருக்கு பிள்ளையா நீங்க வருவீன்னா பின் வரக்கூடிய 1000 சந்ததியும் இப்படியே தேவ சமூகத்துக்கு வரும். கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். கையை தட்டி அப்பாவுக்கு 2 சொல்லுங்களேன். நல்லா கவனிங்கம்மா. ஆல்டர் அழகா இருக்கும், நல்ல ஃபேன்லாம் தொங்கும். நம்ம கண்ணுக்கு ஆல்டர் தான் தெரியும், ஃபேன் தான் தெரியும், ஐயா தெரிவாங்க. ஆனா கண்களுக்கு மறைவாக உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர் அங்கே வீற்றிருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் அந்த சிந்தையில ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்க, என் பிள்ளை அடங்க மாட்டேன். எப்படி அடங்குவான்? தேவன் அவங்க பிள்ளை கண் காணும் போது நீங்க முழங்கால் போடணும். நேசரத்தில் ஒரு ஊழியக்காரர் தெரியும், சொன்னா உங்களுக்கும் புரியும், அதனால சொல்ல மாட்டேன். அவர் தன்னுடைய பிள்ளையை உணர்ந்து எங்களிடத்துல அதை ஷேர் பண்ணார். எங்க நாங்க கூடி கேத்தீட்ரல்ல கூடி ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளையை உணர்ந்து எங்களிடத்துல அவர் ஷேர் பண்ணார். என்ன அப்படின்னா, கர்த்தரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரம். அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைகளும் நேசரத்துல படிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நேசரத்துல படிக்கிறாங்க. ஒரு முறை அவருடைய இளைய மகள் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சான். இப்போ லாஸ்ட் இயர் 3rd ஸ்டாண்டர்ட், 3rd or 4th ஸ்டாண்டர்ட். அந்த கிளாஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்தந்த கிளாஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் அப்படி ரொட்டீனா வரும், ஜெபம் பண்ணணும். இப்ப இந்த ஊழியக்காரருடைய மகள் ஜெபிக்கிற அந்த டர்ன் வரும் பொழுது, அந்த நாள் வரும் பொழுது இந்த பிள்ளை எழும்பி ஜெபம் பண்ண சொன்னாங்களாம் டீச்சர். இந்த பிள்ளை எழும்பி ஜெபம் பண்ணிச்சான். என்ன ஜெபம் பண்ணியிருக்கோம்? ஏசப்பா ஏசப்பா, எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒவ்வொரு நாளும் சண்டையா இருக்கு ஏசப்பா. எங்க குடும்பத்துல சந்தோஷமே இல்லை ஏசப்பா. எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நல்ல ஐக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க யாரு? இந்த பக்கம் சொல்ல மாட்டேங்கல யாரு? இப்ப ஊழியக்காரரை குறித்து, அவங்க தாய் தகப்பனை குறித்து பிள்ளை எங்க போய் சொல்றான்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வர வர மாமியா கழுத செஞ்சு. இதுதான். அப்புறம் பிள்ளை பார்க்கும், அப்பா அம்மாவே சண்டை தான் போட்டு இருக்கு. இது பெண் பிள்ளை. இன்னும் 20 வருஷம் கழிச்சு அது திருமணம் முடிச்சு, இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு அது திருமணம் முடிச்சு போகும்போது என்ன செய்யும்? அப்ப அந்த பிள்ளை கெடுக்கிறது யாரு? முன்னாடி சிரிக்கிறாங்க குட்டி பிள்ளைங்க. அல்லேலூயா. நான் 2 கரம் கூப்பி தாழ்மையோடு நான் சொல்லக்கூடிய காரியம், உங்க பின் சந்ததிக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்த பழகுங்கள். ஒன்னே நம்ம கொண்டு போறது இல்ல. கோடி கணக்கான பணம் இருந்தாலும் ஒரு சின்ன பலவீனம் வந்துட்டான், அந்த பணம் நமக்கு உதவி செய்யாது, சொத்து உதவி செய்யாது, எதுவுமே நம்மை பாதுகாக்க முடியாது. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்த்துவீங்கன்னா எப்போது உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் உங்க பக்கத்திலே இருப்பார். அல்லேலூயா. தேவ சமூகத்தை தாழ்த்தி கொண்டே எவ்வளவு உயர்வு வந்துகிட்டே இருக்கட்டும். தாவீதுனுடைய ஒரு பியூட்டிஃபுல்லா அதாங்க, உயர்வு வர 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 அவன் இன்னும் 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 அவன் தாழ்த்தி கொண்டே இருக்கிறான். அவன் எவ்வளவுக்குள்ள தாழ்த்தி கொண்டிருக்கிறானோ கர்த்தர் அவனை இன்னும் 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 உயர்த்தி கொண்டே இருக்கிறான். உயர்த்துவதற்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க. ஒரு சின்ன பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கீங்களா, அந்த சின்ன பிசினஸ் பண்ணி கொண்டிருங்க, அத நடுவில் உங்களை தாழ்த்தி கொண்டே இருங்க. ஏற்ற வேளையிலே அந்த சின்ன பிசினஸ் ஒரு கோபுரமாய் மாறும். அது அற்பமான ஒரு துவக்கமாக இருக்கலாம், அது ஏளனமான ஒரு பிசினஸா இருக்கலாம், ஒரு சின்ன வேலையா இருக்கலாம். தெய்வ பிள்ளையே நான் சொல்லுகிறேன், அந்த சின்ன வேலையை நீ செய்யும் பொழுது நீ தாழ்மையோடு இருப்பாயானா, தாவீதை உயர்ந்த சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்த தெய்வம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அழகு பார்ப்பார். உயர்த்தி தாழ்த்துங்க.
கடைசி ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். 150வது சங்கீதம் 1வது வசனம். போதும். முதல்ல எதுல இருந்து சொன்னேன்? ஒன்னா செய். ஏன் இப்படி கொண்டு வரேன்னா, இதை நீங்க என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. 1ஆம் சங்கீதம், அடுத்து 50, அடுத்து 100, அடுத்து இதை நீங்க மறந்தீங்கன்னா மறக்க மாட்டி. அது நான் சொல்ல மாட்டேன், மறக்கவும் கூடாது. சரியா? நல்லா இருக்கணும். நல்லா கவனிங்க. கர்த்தரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். நல்லா கவனிங்க. பிதாவை எங்கு நம்ம தொழுது கொள்ளலாம், ஆனா தேவனை துதிப்பதற்கு பிரத்யட்சமாய் தேவனால் ஏற்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு இடம்தான் பரிசுத்த ஆலயம். நல்லா கவனிங்க. பிதாவை எங்கு தொழுது கொள்ளலாம். உங்க வீட்டுல நீங்க தொழுது கொள்ளலாம், தோட்டத்துல தொழுது கொள்ளலாம், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தொழுது கொள்ளலாம், இல்ல வெங்காயம் வெட்டிட்டு இருக்கும்போது தொழுது கொள்ளலாம், எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம், தவறல்ல. இடைவிடாமல் கர்த்தரை நீங்கள் தொழுது கொண்டே இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஸ்தலம், தேவனால் முன்குறிக்கப்பட்ட இந்த ஆலயம். இன்னொன்னு நம்முடைய சரீரம். நான் இதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த ஆலயத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முறையாவது வந்து என்ன செய்யணும்? நிறைய பேர் வாயை வீட்டில் வச்சுட்டு வண்டியே, இல்ல வாடகை கொடுத்துட்டு வந்தியன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நாளாவது நீங்க எல்லாம் இந்த சர்ச்சை சுத்தி தானே இருப்பீங்க. நான் சொல்றேன்மா, நான் சொல்றேன், இந்த ஆலயத்துல என்ன இருக்கு தெரியுமா? ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர்களை, இந்த ஆலயத்துல சம்பூரணம் இருக்கு. சம்பூர்ணம் என்ன தெரியுமா? நிறை, பரிபூரணம், முழுமை. சூப்பர். பாருங்க, இந்த சம்பூரணம் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. சிலவங்களுக்கு வீடுக்கு மேல வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா திங்க முடியாது. பார்த்திருக்கீங்களா? திங்குறதுக்கு ஆசை இருக்கு, திங்க முடியாது. அது சம்பூரணம் அல்ல. சிலவங்களுக்கு நல்ல உயர்தர கார் இருக்கும், நான் ஆரம்பத்துல சொன்னேன், அது சம்பூரணம் அல்ல. சம்பூர்ணம் என்ன தெரியுமா? கார் இருக்குதோ சைக்கிள் இருக்குதோ, எதுவுமே குறையின்றி என்ன செய்யும்? சோறு இருக்கும், சைக்கிள் இருக்கும், கார் இருக்கும், பைக், எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான அனைத்துமே இருக்கிறதா சம்பூரணம். புரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு என்ன செய்ய மாட்டாராம்? வேதனையை கூட்டாத ஒரு ஐஸ்வர்யம் எங்க இருக்கு? தேவ சமூகத்தில் இருக்கு. அதுக்கு இங்க வரணும். நீ துக்கத்தோடு வருவீர்கள், ஆனா சம்பூரணத்தோடு திரும்ப போவீர்கள். நீங்கள் வியாதியோடு கடந்து வந்து உங்க ஆலயத்துல இந்த இடத்துல ஆல்டர்ட்ட வந்து நீங்க முழங்கால் போட்டு நீங்க ஜெபம் பண்ணி போவீங்கன்னா, நீங்க போகும் பொழுது அந்த வியாதி நீங்க பலத்தோடு போவீங்க. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? இது சும்மா ஒரு சாதாரணமான இடம் அல்ல. தாவீது சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலயத்தில் என்று சொல்லவில்லை, ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்ல அவன் சொல்லுகிறான். எதற்கு கர்த்தர் சொன்னா, தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். ஆலயத்துக்குள்ள என்று சொல்லலாமா? அவன் ஆலயத்தின் ஆகாமிய கூடாரம் நம்ம கெட்டி வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இதெல்லாம் ஆகாமிய கூடாரம். இதுல நான் இருக்கிறத பார்க்கிலும் ஆலயத்தின் வாசற்படியில காத்திருக்கிறதையே நான் விரும்புகிறேன். இந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குமானா, அதிக மணி நேரம் நான் சொல்லல, குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் இந்த 1ஆம் தேதி நீங்க தீர்மானம் எடுக்கணும். 5 நிமிஷம். நீ ஆடுமைக்கிலோ சமைக்கலோ என்ன பண்றீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா 5 நிமிஷம் இங்க வந்து முழங்கால் போட்டு இங்க வந்து பெட்டிஷன் எழுதக்கூடாது. என் புருஷன் அடிக்கிறார், அவ அடிக்கிறா, இப்ப பேசுற, பக்கத்து வீட்டுக்காரி திட்டுறா, எத்த வீட்டுக்காரன் திட்டுறான், போகும்போதெல்லாம் அப்படி பண்றாங்க இப்படி, அந்த பெட்டிஷனே இருக்கக்கூடாது. செஞ்ச நன்மை நினைச்சு இங்க வந்து என்ன செய்யுங்க? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துங்க. பிரியமானவர்களே, நீங்க நன்றா இருப்பீர்கள். நீங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு, எனக்கு சித்தப்பாவும் கிடையாது, உங்க அப்பா எனக்கு சித்தப்பாவும் கிடையாது, எங்க அப்பா உங்களுக்கு பெரிய பாவம் அம்மா தானே, ஒரே அப்பா யாரு தான் நமக்கு? ஏசப்பா. அப்ப நம்ம எல்லாம் we are one family. அந்த நல்ல எண்ணத்தை, எங்க அக்கா நல்லா இருக்கணும் நான் விரும்புவேனா விரும்ப மாட்டேனா, என் சகோதரன் நல்லா இருக்கணும்னு விரும்புவேனா விரும்ப மாட்டேனா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நான் விரும்புவேனா விரும்ப மாட்டேனா, இந்த சேம் கான்செப்ட்ல தான் நான் பேசுறேன். புரியுதா?
நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் பேசுறேன். அப்படி தெய்வ சமூகத்தில் எழும்புங்க. 4 காரியத்தை சொன்னேன். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்கிச்சு எனக்கு தெரியல. விளங்கிச்சுங்கிறவங்க எலும்புங்களாம். அம்மா 4 பேர் வந்து கையை பிடிச்சி தான் அவங்கள தூக்கணும் போல இருக்கு. கம் போட்டு ஒட்டிக்கிட்டீங்களோ. நம்ம திருச்சபையில் எனக்கு பிடிக்காத ஒண்ணு, பின்னாடி இந்த சேரை போட்டே நம்ம அளவில் சப்பானி ஆக்கியாச்சு. ஆமா, நம்ம திருமணம், நம்ம தாய் சபையா இருக்கட்டும், இல்ல நம்ம அங்கேயா இருக்கட்டும், சரி ரைட்டு விடுங்க. இந்த பிரிக்காத எனக்கு ஒண்ணு தெரியுமா, பைபிள்ல எங்கேயும் 60 வயசு ஆயிட்டுனா நீங்க சேர்ல போய் உட்காருங்க அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வசனம் இருக்கா? 60 வயசு ஆயிட்டுனா உங்களால உட்கார முடியாது, நீங்க சேர்ல உட்கார்ந்துக்கிடுங்க அப்படி எங்கேயாவது ஆண்டவர் சொல்லிருக்காரா? நம்மளா இன்னைக்கு கிரியேட் பண்ணி அப்படி உட்கார்ந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த பக்கம்லாம் செயல் எழுந்து போய் கிடக்கு. தகப்பன்மார்கள் நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. இதெல்லாம் உலகத்தான். 58 வயசுனா ஓய்வு. இப்ப நம்ம ரிட்டையர்ட் ஆகியாச்சுல, இப்போ சேர்ல போய் உட்காந்துரும். ஆண்டவர் சொன்னா, முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். அது 60 70 80. நீங்க முழங்கால நிப்பீங்கன்னா பிசாசு கிட்ட வருவான்னு நினைக்கிறீங்க? 4 காரியத்தை சொன்னேன். புரிஞ்சிச்சுங்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்களேன். அல்லையிலேயே சொல்லல, புரிஞ்சிச்சுங்கிறவங்க மாத்திரம் ரைட் கீழே போடுங்க. இதன்படி நடப்பேங்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, கீழே போடுங்க. எப்படி நான் வந்துட்டேன், எப்படி முடிஞ்சோன்னு வந்தோடனே டீ கொடுத்துட்டாங்க, முடிஞ்சோன்னு சாப்பாடு உண்டானே, உண்டா இல்லையா? உண்டு. காணிக்க தருவீங்களா இல்லையா? சொல்லுங்க, தருவிய. ஏன்பா இதெல்லாம் கேட்க ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேளை நான் ஆழ்ந்த வேலை போகும்போதே நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன்னா சந்தோஷம், நான் போயிருவேன். அங்க போகும்போது ஆண்டவர் கேட்பார், அருமையான இந்த பரிசுத்த ஆலயத்துக்கு ஒன்று அனுப்புனடா, சொல்ல வேண்டியதை சொன்னியான்னு கத்தர் ஏன்ட கேட்பார். நான் சொல்லல சாமி அப்படின்னா அங்கிருந்து மிதிச்சு என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் கேட்பார், போனியா? போனேன். டீ குடிச்சியா? பாரு டீ குடிச்சேன், சூப்பரா இருந்துச்சுமே. சோறு சாப்பிட்டியா? பாரு நல்லா தந்தாங்க, சாப்பிட்டேன். காணிக்க வாங்கினியா? ஜோக்கா தந்தாங்க அப்படிம்பேன். இதெல்லாம் வாங்கிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாம வந்துட்டியடா அப்படின்னு என்ன மிதிச்சு எங்க தள்ளிடுவாரு. அதனாலதான் நான் சொல்றேன், விளங்கிச்சுங்கிறவங்களை கையை வைத்துங்களேன். சரி, கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். கரெக்டா 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஜெபம். அப்படியே கண்களை மூடுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க நன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தார். 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுமையான ஒரு ஆக்கினைக்குள்ளே ஆண்டவர் தள்ளப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகவே இந்த பூமிக்கு வெளிப்பட்டு வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள் உள்ளான தம்முடைய பிள்ளைகளை அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை பார்க்க முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெய ஜீவியத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு அவருடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு ஏதேனின் மகிழ்ச்சி, ஏதேனின் அனுபவம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள காணப்படல. ஆனா இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம், இழந்து போன நன்மைகளை கர்த்தர் திரும்ப உனக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இழந்து போன சரீர சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இழந்து போன மேன்மையை உனக்கு கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எந்த இடத்துல தலை குனிந்து வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் உன் தலையை நிமிர்த்த விரும்புகிறார். நீ தோற்று போன வாழ்க்கை வாழ்ந்தது போதும். வியாதி உன்னை மேற்கொண்டது போதும். இனி நீ வியாதியை மேற்கொள்ளுகிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பிசாசு உன்னை மேற்கொண்டது போதும். சாபம் உன்னை மேற்கொண்டது போதும். பில்லி சூனிய வல்லமைகள் உன்னை மேற்கொண்டது போதும். மனுஷீக வல்லமைகள் உன்னை மேற்கொண்டது போதும். இனி நீ மேற்கொண்டு கொள்கிறவனாய் நீ மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 4 காரியத்தை கர்த்தர் சொன்னார். நீ இரவு பகல் அவருடைய வேதத்தின் மீது நீ பிரியம் கொண்டு நீ தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
உபாகமம் 28வது அதிகாரம் முதல் 14 வசனத்தையும் நீங்க வீட்டுல போய் அப்படியே நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு தான். வேத வசனத்தை நீங்க நேசித்து வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது அதுல குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கூட உங்க குடும்பத்துக்கு வராம போகாது. எல்லாம் உங்களுக்கு உண்டு. இரண்டாவது, நீங்க அப்பான்னு அவரை நோக்கி கூப்பிடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது, எப்போது அவருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்துங்க தேவ பிள்ளைகளை. உங்களையும் உங்க திருச்சபையும் கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி பாருங்க, நித்தமும் உங்களை நடத்துவார். வறட்சியான காலங்கள் வந்தாலும் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாய் போஷிப்பார். உங்கள் எலும்புகளை தினமுள்ளதாக்குவார். நீங்கள் வற்றாத நீருற்றை போலவும் வளமிக்க ஒரு திராட்சை தோட்டத்தை போலவும் நீங்கள் இருப்பீர்கள். மூன்றாவது, கர்த்தர் சொன்னார், பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை தொழுது கொள்ளுங்கள். இந்த ஆலய சும்மா ஒரு காட்சி பொருளாக கட்டி வைக்கல தேவ பிள்ளையே. ஏதோ ஒரு ஓய்வு நாள் ஆராதனைக்கு மாத்திரம் கடந்து வந்து நீ ஆராதிச்சுட்டு போனோன்னு கட்டி வைக்கல. ஒவ்வொரு நாள் அவருடைய முக தரிசனத்தை நீ நாடி வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ இங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்குள்ள போகணும்னு கர்த்தர் விரும்புகிறாருமா. இங்க வந்து இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சாபம் வெளியேறிடும், தரித்திரம் வெளியேறிடும். இன்னும் நான் நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு திரும்பி போங்க. நீங்க போகும் பொழுதே உங்க குடும்பத்தை விட்டு விலக வேண்டியதெல்லாம் விலகிறோம், விலக வேண்டியதெல்லாம் விலகிறோம். உங்களை விட்டு ஓட வேண்டியதெல்லாம் ஓடிரும். உங்க குடும்பத்தை விட்டு ஓட வேண்டியதெல்லாம் ஓடிரும். உங்க குடும்பத்துக்குள்ள நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும். உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். கற்ப தாழ்ச்சி உங்க குடும்பத்துக்குள்ள காணப்படாது. உங்க குடும்பத்துல கற்பம் இல்லாத ஒரு பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் நல்ல கற்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டு சகல சம்பூரணத்தினாலும் திருப்தியாயிருப்பார்கள். கண்களை மூடி ஹல்லேலூயா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரே நிமிஷம் ஆண்டவரே, இந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. நீ வலது கரத்தை பரலோகத்துக்கு நேராக நீட்டி ஆண்டவரே, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏதோ கேட்டோம் வந்தோம் போனோம்னு நான் இருக்க கூடாதுப்பா. கேளுங்க, கிருபை கேளுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க வயதானவர்களாக இருக்கலாம். பிரதர், என்னால இப்படி எழும்பி செய்ய முடியாது, என்னால இப்படி பண்ண முடியாது, இப்படி நிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரதர். இல்லவா, இல்ல ஐயா, இல்ல இல்லம்மா, இல்ல தம்பி, இல்ல தங்கச்சி, இல்ல சகோதரனே, இல்ல சகோதரியே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் தான் வேதம் சொல்லி இருக்கிறது. நீங்க வயதுல மூத்தவங்களா இருக்கலாம், இளையவங்களா இருக்கலாம். நீங்க கேட்கிறத கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறா. கேளுங்க, ஆண்டவரே சத்தியத்துல நிற்க உதவி செய்யுங்கப்பா. முழங்கால நின்னு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை திறந்து வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஜெயமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த கடைசி காலத்துல ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் ஜீவிக்கிறவனாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவரே, இந்த அருமையான கூடுகை, கன்வென்ஷன் கூடுகையிலே ஆண்டவரே, திருச்சபை பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் ஒருமித்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க தேவன் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. நல்ல வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கேட்ட அந்த சத்தியத்தின்படியே நிலைத்திருந்து எல்லா வளமும் நலமும் பெற்ற பிள்ளைகள் செழிப்போடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய இரத்தத்தை நான் தெளித்து ஜெபிக்கிறேன். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் முறிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பிசாசின் பிடிகள் விலகி போகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் வீடுகளில் உம்முடைய இரத்தத்தை நான் தெளித்து ஜெபிக்கிறேன்.
வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகள், திருச்சபை சார்ந்திருக்கிற உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாசல், ஜன்னல், கதவுகள், அறைகள், எல்லா இடத்திலும் உடைய கல்வாரி இரத்தத்தை நாங்கள் தெளித்து ஜெபிக்கிறோம். வாகனங்கள் மீது உடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். தொழில் ஸ்தலங்கள் மீது உடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் உடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அருமையான சிறு பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், கற்பத்தின் கடி வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது இரத்தத்தை தெளிக்கிறோம். பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகள் தீர்க்காயுசோடு இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பெருகணும் ஆண்டவரே, நீர் மாத்திரமே பெருகணும். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க.